ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டிலேருந்து ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸ் வைஸ் இருக்கிற தமிழ் கொஷின் பேப்பர்ஸை இன்னிலேருந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். டெய்லி வந்து வெறும் 50 கேள்விகள் தான், சரிங்களா? ரொம்பலாம் இல்லை, டெய்லியும் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸில் எப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ சேம் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து எக்ஸாம்ஸ், தமிழ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறது தப்பில்லை. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸையும் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இந்த வந்து எந்த வருஷத்துக்கான கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 8th February 2025 நடந்த கொஷின் பேப்பர் இது, சரிங்களா? ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நடந்த 100 கொஷின்ஸில் இன்றைக்கி ஒரு 50 கொஷின்ஸ் வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் PDF கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நாங்கள் சொல்லியிருக்கோம். தமிழ் GS எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், PDF நோட்ஸு. வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. 50 கொஷின்ஸ்க்கு வந்து எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். ஆன்சர் வீரமாமுனிவர். ஸோ வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்னப்பா? ஸோ அப்படியே யாராவது தெரிஞ்சுன்னா ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வாங்க. வீரமாமுனிவரோட இயற்பெயர் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம சிலபஸில் வீரமாமுனிவர் இருக்கார், சரிங்களா? ஸோ இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்ன? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த நாடு? இத்தாலி, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்கிறேன். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், சரிங்களா? ஸோ இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். தமிழ் சிறுகதையின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் சிறுகதையின் முன்னோடி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிறுகதையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உரைநடையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழ் உரைநடையின் தந்தை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் தேசிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? செந்தமிழ் தேசிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து திருக்குறளில் வந்து அறத்துப்பால் பொருட்பால் 2 மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். நம்ம திருக்குறளில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து GU போப்பு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அறத்துப்பால் பொருட்பால் அந்த 2 பால்களை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ யார் அப்படின்னா வீரமாமுனிவர், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? ஸோ ஃபஸ்ட் வந்து பெருஞ்சித்திரனாரோட நூல்களில் முக்கியமான நூல்கள் நம்ம பார்த்துருப்போம். 10th ஃபஸ்ட்டு பாடமே அதுதான். பெருஞ்சித்திரனாருக்கு வந்து முக்கிய நூல்கள் என்னென்ன? கனிச்சாறு. ஸோ எந்தெந்த நூல்கள் வரும்? கனிச்சாறு வரும். கனிச்சாறு, கொய்யாக்கனி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாவிய கொத்து, நூறாசிரியம். ஸோ இது 4 வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவருடைய நூல்களில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த 4 ஆப்ஷனில் எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ எந்த நூல் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஸோ இந்த நூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள பெருஞ்சித்திரனாருடைய நூல், சரிங்களா? ஸோ மற்ற நூல்களையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? பாவலரேறு, சரிங்களா? பெருஞ்சித்திரன் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இவருடைய இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு சிறப்பு பெயர் என்ன இருக்குது அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பாவலரேறு
பெருஞ்சித்திரனார்னு சொல்லுவாங்க. துரைமாணிக்கம் அப்படிங்கிறது வந்து பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். சரிங்களா? அதே மாதிரி இவர் நடத்தின இதழ்கள் ரொம்ப முக்கியம். சரி, பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் வந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. என்னென்ன வரும்? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இந்த மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு மற்றும் தமிழ் நிலம். சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசனுடைய தலை மாணாக்கர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் தான். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய தலை மாணாக்கர் யாருன்னு கேட்டாலும் யார்? பெருஞ்சித்திரனார் தான். ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதெல்லாமே சிலபஸில் இருக்குது. பெருஞ்சித்திரனாரெல்லாம் கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அடுத்த மூணாவது வந்து பாருங்கள், சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நாலாவது கேள்வி வந்து பாருங்க, தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். ஸோ நம்ம சொல்லியிருந்த ஒவ்வொரு கவிஞர்களோட நூல் மற்றும் இதழ்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள், நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஸோ எந்த கலை? பேச்சுக்கலை. ஆப்ஷன் ஏ, பேச்சுக்கலை. ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக நூல் மற்றும் நூலாசிரியர்கள். ஸோ நம்ம சிலபஸில் நூலாசிரியர்கள் இல்லை, ஸோ அதனால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம சிலபஸில் கவிஞர்கள் சம்மந்தப்பட்ட டாபிக் இருக்குது. ஸோ அதில் அவங்களோட நூல்கள் கொடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்கலாம், பொருந்தாத சொல்லை கேட்கலாம், சரியானது எது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? சரியான இணை எது அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் ஒவ்வொரு கவிஞர்களை பற்றின நூல்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜெயகாந்தன் அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் அவருடைய நூல் வந்து சோகவனம். கி ராஜநாராயணன் அவர்களுடைய நூல் வந்து நிலை நிறுத்தல். ஆர் சூடாமணி அவர்களுடைய நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறுக மூடிய கதவுகள். சரிங்களா? ஜெயகாந்தன் அவர்களுடைய நூல் வந்து எது? தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் அவருடைய நூல் வந்து சோகாவனம். கி ராஜநாராயணன் அவருடைய நூல் வந்து நிலை நிறுத்தல். அதே மாதிரி ஆர் சூடாமணி அவர்களுடைய நூல் வந்து இறுக மூடிய கதவுகள். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள், அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவியாட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசன் வந்து அரசி வேஷம் போட்டு, சரிங்களா, ராணி வேஷம் போட்டு ஆடுவாங்களாம். அந்த ஆட்டத்தை வந்து புறவியாட்டம், புறவி நாட்டியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரையாட்டம். ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரையாட்டம். எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள், கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு அவர்களுடைய எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது? ஸோ இது ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான், ரிப்பீட்டாக. ஆன்சர் சுதந்திர தாகம். ஆப்ஷன் பி, சுதந்திர தாகம் அப்படிங்கிற நூலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சது. ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள், இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? இவற்றுள் கண்ணதாசன் அவர்கள் எழுதாத நூல் எது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், கண்ணதாசன் அவர்களை பற்றின கொஞ்சம் குறிப்புகள் பார்த்துடலாம். கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னப்பா? ஸோ இயற்பெயர் என்ன? முத்தையா. சரிங்களா? ஸோ நோட் பண்ணுங்கள், கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து முத்தையா. ஸோ அதே மாதிரி இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா கவியரசு, கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவியரசு, கவி சக்கரவர்த்தி. சரிங்களா? கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள்,
இன்னொன்று கண்ணதாசன் அவர்கள் பற்றின இன்னொரு கொஷின்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஸோ கண்ணதாசன் அவர்கள் வந்து சேரமான் காதலி அப்படின்னு ஒரு புதினம் எழுதினார். அந்த புதினத்திற்கு 1980 சரிங்களா, இப்போ 1980 சாகித்ய அகாடமி வந்து விருது கிடைச்சிது. சரிங்களா, ஸோ கண்ணதாசன் அவர்கள் எழுதிய சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்திற்கு 1980 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது. சரிங்களா, ஸோ இப்போ சொல்லுங்கள், இதில் வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதாத நூல் வந்து எந்த நூல்? ஸோ ஆன்சர் சேர தாண்டவம். ஸோ மற்ற எந்தெந்த நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா இயேசு காவியம், ஆட்டனந்தி ஆதிமந்தி, பாரிமலைக்குடி. ஸோ இந்த 3 நூல்களுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் எழுதின நூல் தான். இந்த சேர தாண்டவம் அப்படிங்கிற நூல் வந்து யார் எழுதின நூல் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யார், பாரதிதாசன் அவர்கள் எழுதின நூல் தான் வந்து சேர தாண்டவம். சரிங்களா, 10வது கேள்வி வந்து பாருங்கள். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதிதாசன் அவர்கள். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் 11வது கேள்வி. பொதுமை வேட்டல். பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவிக அவர்கள். சரிங்களா, திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி திருவி கல்யாண சுந்தரன் அவருடைய இதழ்கள் என்னென்னப்பா? ஸோ அதுவும் வந்து ப்ரீவியஸில் கேட்குறாங்க. சரிங்களா, திருவிக அவர்களுடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா நவசக்தி, அதே மாதிரி தேசபக்தன். சரிங்களா, தேசபக்தன். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவசக்தி, தேசபக்தன் ரெண்டுமே வந்து திருவிக அவர்களுடைய இதழ்கள் தான். சரிங்களா, ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க, இதழ்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், 12வது கேள்வி. 1863 ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? ஸோ அங்கே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அதாவது 1863 ஆண்டு வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க? பல்லாவரம் வந்து செம்மேடு மேட்டு பகுதியில் எலும்பும் கற்கருவிகளையும் கண்டுபிடிச்சாங்க தொல்லியல் ஆராய்ச்சியில். ஸோ அந்த அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தொல்லியல் அறிஞர் வந்து யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராபர்ட் ப்ரூஸ்புட். சரிங்களா, ஸோ இது வந்து 9th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ப்ரூஸ்புட் அவர்கள். 13வது கேள்வி. பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? ஸோ படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். ஸோ அடுத்தது 14வது கேள்வி. மாப்போ சிவஞானம் அவர்கள் சட்டமன்ற மேலவை தலைவராக, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உறுப்பினர் இல்லை, தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? மாப்போ சிவஞானம் அவர்கள் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1972 முதல் 1978 வரை. 15வது கேள்வி வந்து பாருங்கள். உவமணி. உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன? உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கான கொஷின்ஸ் நான் இடையில கொடுப்பேன், அதுக்கும் ஆன்சர்ஸ் பண்ணணும். உவமணி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் மணமலர், ஆப்ஷன் சி, மணமலர். அடுத்தது வந்து பாருங்கள் 16வது கேள்வி. புலமை கதிரவன். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? ஸோ இது வந்து 10th புத்தகத்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். 17வது கேள்வி. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? ஆங்கில நாடக இலக்கணத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நாடகவியல். ஆப்ஷன் சி, நாடகவியல். 18வது கேள்வி. இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது?
4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் காப்பியத்தை குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பொருந்தாத இணை எது, சரியானது எது, ஸோ தவறான இணை எது, ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கில் சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது? ஆன்சர் காவியதரியம். சரிங்களா? காவிய தரியம். மற்ற எல்லாமே குறிக்கும். சரிங்களா? அகலக்கவி, மகாகாவியம், விருத்தச் செய்யுள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பியத்திற்கு இன்னொரு பெயர். அடுத்து வந்து பாருங்கள் 19வது கேள்வி. தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக அதாவது வந்து பிரகலாதன் கதையை வந்து ஒரு கூத்தாக வந்து ஒரு இடத்துல நடத்தினாங்க. ஸோ அந்த நடந்த இடம் வந்து நிகழ்த்திய இடம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். நம்ம ஃபுல்லாக உட்காந்து புக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ எப்படி சொல்ல ரொம்பவுமே ஈஸியாக கேட்டு போயிடுறாங்க. ஸோ எந்த ஊரில்ப்பா நடந்தது? ஆன்சர் காரைக்குடி. ஆப்ஷன் சி காரைக்குடி. அடுத்து வந்து பாருங்கள் 20வது கேள்வி. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்த சிறுகதை புதினம் படைத்தவர் யார்? ஸோ அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக கொஷின்ஸ் கேட்காம 2 கொஷின்ஸ் இதில் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நடுத்தர மக்களோட வாழ்க்கையும் பெண்களின் நிலையும் குறித்து ஒரு சிறுகதை படைத்தவர் யார்? அது இல்லாமல் வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யார்? ஸோ 2 கொஷினாக கொடுத்துருக்காங்க. அதாவது சிறுகதையோட பேர் கொடுக்கல, அந்த சிறுகதை பெயரில் இருக்கிற அந்த பொருள் எதை வந்து மீன் பண்ணி அந்த சிறுகதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் பெண்களின் நிலையும் குறித்து சிறுகதை படைத்தவர் வந்து சூடாமணி அவர்கள். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யாருன்னா ராஜநாராயணன் அவர்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி படிக்கும்போதும் அவங்களோட சிறுகதைகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். 21வது கேள்வி வந்து பாருங்கள். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஷ் ராஜஸ்தானில் டேஷ் என்றும் அழைக்கப்படும் கலை முறையே? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மராட்டியர் காலத்தில். ஆப்ஷன் ஏ மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் அழைக்கப்படும் கலை முறையே. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 22வது கேள்வி. நா. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியாற்றினார். சிறிது காலம் மற்றும் எந்த இதழில் பணியில் இருந்தார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி நவ இந்தியாங்கிற இதழில் வந்து சிறிது காலம் மட்டும் பணியில் இருந்தார். ஸோ இவரை பற்றின முக்கியமான இன்னொரு 2 டாபிக் பார்த்துக்கலாம். சரி 2 பாயிண்ட் பார்த்துக்கலாம். நா. பிச்சமூர்த்தி அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் புதுக்கவிதையின் தந்தை. சரிங்களா? தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன? நா. வேங்கட மகாலிங்கம். நா. வேங்கட மகாலிங்கம். அடுத்தது வந்து பார்க்கலாம். 23வது கேள்வி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வாணிதாசன் அவர்கள். ஆப்ஷன் டி வாணிதாசன் அவர்கள். ஸோ வாணிதாசன் அவர்கள் பற்றின குறிப்புகள் நிறைய இருக்குது, நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? என்னது? எத்திராசுலை என்கின்ற அரங்கசாமி. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரங்கசாமின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரங்கசாமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்திராசுலை என்கின்ற அரங்கசாமி. அதே மாதிரி இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா கவிஞாயிறு, பாவலர்மணி, புதுமை கவிஞர், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வாணிதாசன் அவர்கள் தான். சரிங்களா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம், வாணிதாசன் அவர்கள் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டு தாகூர் யார் அப்படின்னு கேட்டாலும் வாணிதாசன் அவர்கள் தான். தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னாலும் யார்? வாணிதாசன் அவர்கள் தான். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா வாணிதாசன் அவர்கள் பற்றினது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர். சரிங்களா? பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன் அவர்கள். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸில் ரிப்பீட்டாக கேட்குற கொஷின்.
24வது கேள்வி, தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 25வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? ஸோ இது 8th ஓல்டு புக்கில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. ஸோ என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னா, கையாந்தகரை, பிரிங்காசாரம் சொல்லுவாங்கள்ல, பிரிங்காச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவும் வந்து கரிசலாங்கண்ணி கூட சேர்ந்தது தான். தேகரசம். சரிங்களா? அடுத்தது 26, தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? எந்த மாவட்டம்? ஆன்சர் திண்டுக்கல். ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து வந்து பாருங்கள் 27வது கேள்வி, ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்படும் சொல் எது? ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? ஆன்சர் நாடு. ஆப்ஷன் டி நாடு. அடுத்து வந்து பாருங்கள் 28வது கேள்வி, பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற, பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ நம்மளுக்கு பாடல் வரிகள் நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் கிடையாது. பாடல் வரிகள் ஆசிரியர்களும் இல்லை, நூலாசிரியர்களுமே கிடையாது. ஆனால் நம்ம சிலபஸில் இருக்கிற அந்த நூல்களுக்கு உண்டான கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி தேம்பாவணி. சரிங்களா? ஆன்சர் தேம்பாவணி. 29வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? ஸோ இதுவுமே ஓல்டு புக்கு தான். சரிங்களா? ஆன்சர் கெல்லட். ஆப்ஷன் டி கெல்லட் அவர்கள். ஸோ இப்போ ஓல்டு புக்கிலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 30வது கேள்வி, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதில் 2 விதமான கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? நல்லா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா சாமுவேல் பெப்பிசோ. சரிங்களா? ஸோ அதே வந்து இந்திய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா ஆனந்தரங்கன் வருவார். சரிங்களா? ஸோ 2 விதமான இது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இதில். ஸோ கிளியராக 11th நியூ புக்கில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா சாமுவேல் பெப்பிசோ அவர்கள். அதே இந்திய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா ஆனந்தரங்கன் அவர்கள். 31வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகள் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஸோ மணிமேகலை காப்பியத்தை எழுதினது யார்? மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர்கள். சரிதான். 2வது, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மணிமேகலைக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து மணிமேகலையோட ஆசிரியர் வந்து மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. அதில் அந்த சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது வந்து அவருடைய இயற்பெயர். இந்த சீத்தலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர் பெயர். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த மணிமேகலை காப்பியத்திற்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருப்போம். நோட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், புக்ஸ்லேயும் டீட்டெயிலாக இருக்குது. சரிங்களா? மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம்னு சொல்லுவாங்க, அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம். அதிகமாக அதான் கேட்குறாங்க. மணிமேகலைனால இது சீர்திருத்த காப்பியம், கதை களஞ்சிய காப்பியம், பசிப்பிணி மருத்துவ காப்பியம், பசி போற்றும் காப்பியம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள். இங்கே வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம புக்கில் இல்லை, ஸோ அதனால் இது இல்லையோ அப்படின்னு கிடையாது. ஸோ இதுக்கு சரியானது தான். மணிமேகலை காப்பியத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? பண்பாட்டு வரலாற்று காப்பியம். ஸோ அடுத்தது, பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டன. ஸோ இந்த நூல் வந்து என்ன சமயம்னா பௌத்த சமயம் தான். ஸோ இதுவும் சரிதான். இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 3ம் சரி.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. 32வது கேள்வி பொறுத்துக. ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமலிசை ஆழ்வார் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். சரிங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். குலசேகர ஆழ்வார் வந்து திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் வந்து திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமலிசை ஆழ்வார் வந்து திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். அடுத்தது 33வது கேள்வி. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று கூறியவர் யார்? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சூட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று கூறியவர் யார்? இது வந்து 12th சிறப்பு தமிழில் இருக்குது. சரிங்களா? ஆன்சர் திருமூலர். ஆப்ஷன் பி திருமூலர். ஸோ இதெல்லாம் வந்து 12th பொது தமிழ் சிறப்பு தமிழ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து சிறப்பு தமிழ் இருக்குது. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாம். 34வது கேள்வி. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யார்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் வந்து யார் அப்படின்னா ஆன்சர் அழுகினி சித்தர். ஆப்ஷன் பி அழுகினி சித்தர். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் 35. இதுவுமே சித்தரை பற்றின கொஷின் தான். உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்கா இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்ற வரிகளை பாடிய சித்தர் யார்? உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்கா இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர் ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டினத்தார். அடுத்து வந்து பாருங்கள் 36வது கேள்வி. இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும்போது பாடும் பாடல் எது? இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும்போது பாடும் பாடல் வந்து எது? ஸோ ஆன்சர் தொழில் பாடல். ஸோ கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 37வது கேள்வி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பொருத்தமானதை காண்க. பொருத்தமானது பொருத்தமற்றது. ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணனை பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணனை பற்றி பாடியுள்ளார். சரிதான். ஸோ அடுத்தது சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார். அதாவது வந்து முப்பெருந்தெய்வங்களை பற்றியும் பாடியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. பொருத்தமானதாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சம்பந்தர் அவர்கள் வந்து ராவணனை பற்றியும் பாடியிருக்காரு, முப்பெருந்தெய்வங்களை பற்றியும் பாடியிருக்காங்க, அவரை பற்றியும் பாடி அவரோட ஊரை பற்றியும் பாடியிருக்காரு. சரிங்களா? 38வது கேள்வி வந்து பாருங்கள். முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுருகனினும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தெற்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது? ஸோ அதாவது வந்து சொல்லிட்டாங்க, இந்த பாடல் வரி யார் பாடினார்? பாரதியார் அவர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாரதியார் அவர்கள் நூலில் முக்கியமான நூல் எது? ஸோ அந்த நூல் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எந்த நூல்? ஆன்சர் குயில் பாட்டு. ஆப்ஷன் பி குயில் பாட்டு. 39வது கேள்வி வந்து பாருங்கள். அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எது? அழகிய சொக்கநாதர் அவர்கள் எழுதிய நூல் எது? ஆன்சர் பத சாகித்யங்கள். பத சாகித்யங்கள். ஸோ 40வது கேள்வி. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சென்னிகுளம் அண்ணாமலையார். சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான்.
அடுத்து வந்து பாருங்கள் 41வது கேள்வி. வம்ப வளந்திரு மேனியும் மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாத புரிக்குக நாடுக செங்கீரை என்ற பிள்ளைத்தமிழ் நூல் வகை எது? இது வந்து 7th ஓல்டு புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 7th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அடுத்து வந்து பாருங்கள் 42வது கேள்வி. ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை? ராஜராஜ சோழன் உலா வந்து அந்த பாடல் வந்து எவ்வகை பாவகைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் கலிவெண்பா. ஆப்ஷன் ஏ கலிவெண்பா. 43வது கேள்வி. திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. திருவாய்மொழி. ஆப்ஷன் ஏ திருவாய்மொழி. 44வது கேள்வி வந்து பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இரும்போந்து. இரும்போந்து அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? இரும்போந்துங்கிற சொல்லோட பொருள் ஆன்சர் பருத்த பனைமரம். பருத்த பனைமரம். 45வது கேள்வி. சம்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சம்பக நந்தவனத்தை அமைத்ததாக சம்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? சம்பக மாலையை சாத்தி சிவனை வழிபட சம்பக நந்தவனத்தையே அமைத்தாராம் சண்பகம் பாண்டியன் என பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூடாமணி பாண்டியன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்காகவே வந்து செண்பகம் மரம் இருக்குமல்ல, ஸோ அதுக்காகவே ஒரு நந்தவனத்தை வந்து அமைச்சார். ஸோ அதனாலேயே வந்து அவருக்கு வந்து செண்பகம், அதாவது நம்ம சொல்கிறது செண்பகம்னு சொல்லுவோம், சண்பகம் பாண்டியன் அப்படின்னு சொல்லி பெயரும் வந்தது. ஸோ யாருக்குன்னா சூடாமணி பாண்டியன் அவர்களுக்கு. 46வது கேள்வி. பண்பாட்டு வரலாற்று காப்பியம். ஸோ நம்ம அந்த சரியானதில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மணிமேகலை பற்றின குறிப்புகள் கொடுத்துருந்தாங்கல்ல. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் வந்து எது? மணிமேகலை. ஸோ அப்போ ஒரே கொஷின் வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. நம்ம கொஷின் வந்து கிளியராக படித்தாலே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும். 47வது கேள்வி. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியத்தில் வர கொஷின்ஸ் தான். ஆன்சர் யசோதர காவியம். ஆப்ஷன் சி யசோதர காவியம். ஸோ அடுத்தது 48வது கேள்வி. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள் அல்லது கண்டது இல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மேற்கோள்களும் ரொம்ப முக்கியம், பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம், நூலாசிரியர்களும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. ஸோ 49வது கேள்வி. எடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் எது? எடாக் என்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கலித்தொகை. ஆப்ஷன் பி கலித்தொகை. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், உங்களுக்கான கேள்வி. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருந்த கண் நிகழும் கூற்றை பாடு பொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி எது? உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருத கண் நிகழும் கூற்றை பாடு பொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி எது? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த 50 கொஷின்ஸில் வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 51லேருந்து 100 கேள்வி வந்து நெக்ஸ்ட் டே, அதான் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸை கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணியே ஆகணும். எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த அளவுக்கு உள்ள டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்சுமே போயிட்டுருக்கு. சரிங்களா, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.